ஹாய் டார்னிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம நியூ சேனலில் நியூவாக ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். டேக் குக்கு தான். ஸோ என்னோடய இந்த நியூ ஸ்டார்ட்டுக்கு நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஒன் ஷாட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலில் வர ஒன் ஷாட் எல்லாமே 30 மினிட்ஸ்க்குள்ளே தான்டா இருக்கும். ஸோ வியூஸ் போகிறத பொறுத்து தான் நான் டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப 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 தேவை. அண்ட் என்னோடய ஃபர்ஸ்ட் சேனலோட லிங்க்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ ஓகேடா, நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். இதில் டாப் ஜங்குக் தான், பாட்டம் தான் டே. ஓகேவா? ஸோ ஜங்குக் பற்றி சொல்லணும்னா, ஜங்குக் ஒரு பெரிய மாஃபியா, ரொம்ப பெரிய பணக்காரன், ரொம்ப கோவக்காரன். அவனுக்கு பொண்ணுங்கன்னா சுத்தமாகவே பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் ஜங்குக். டேவை பற்றி பார்த்திங்கன்னா, டே ஒரு ஸ்கூல் பாய், காலேஜ் பாய், சாரிடா, காலேஜ் படிக்கிற பையன், ரொம்ப இன்னசென்ட்டான பையன். அவனுக்கும் பொண்ணுங்கன்னா சுத்தமாகவே பிடிக்காது. ஸோ ஓகேடா, இந்த இன்ட்ரோவே போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் இப்போ தயாங் தான் அவன் ஃப்ரெண்டோடு நடந்து போயிட்டுருக்கான். டே தயாங்கா, என்னடா ரொம்ப சோகமாக இருக்க? வேறு ஒன்றும் இல்லைடா, சும்மா எங்கள் அம்மா திட்டினே இருக்காங்க. என்ன, நான் எந்த பொண்ணு கூடயே பேச மாட்டேறேனா? எப்போ பார்த்தாலும் பசங்க பின்னாடியே சுற்றுற, பசங்கக்கிட்டே பேசுகிற, உனக்கு எப்படிடா கல்யாணம் ஆகலாம் கேட்குறாங்க. டே, இப்போ நம்ம சின்ன பசங்க தானே, அதுக்குள்ளே கல்யாணம். இன்னொரு விஷயம், நீயே பொண்ணுங்கக்கிட்டே பேச மாட்டேங்கிற. இந்த பாரு, நம்ம காலேஜில் செம்ம அழகாக பொண்ணுங்களாம் வந்துக்கிறாளுங்க, நீ தான் பார்க்கவே மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்கிறான். டே, எனக்கு பொண்ணுங்க மேலாம் பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லை. பொண்ணுங்கன்னா என்ன, அழகாக மேக்கப் போட்டு வருவாளுங்க, ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாளுங்க, அவ்வளோதான். இதை தாண்டி பொண்ணுங்கக்கிட்ட என்ன இருக்குது சொல்லு? பொண்ணுங்கக்கிட்ட ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது. இதாண்டா உனக்கு எதுவுமே தெரியல. நீ தான் மரமண்டையாட்டே இருந்துக்கிட்டு பொண்ணுங்க மேலே பழி போட்டுருக்க அப்படி சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்கிறான். இதெல்லாம் கேட்டுகிட்டே கடுப்பாக நடந்து போயிட்டுருக்கான் காலேஜுக்கு. ஸோ அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தா ஒரு கார் செம்ம பெருசாக இருக்குது. அப்படியே தாங்க நோக்கி தான் வருது. ஸோ அந்த கார் தாங்க இடிக்கவே போயிடுச்சு. ஸோ அப்போ ஃப்ரெண்டு தான், அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதுக்கு நல்லா இல்லை, ஃப்ரெண்டு பேர் வச்சுக்கலாம், சென்னைன்னு வச்சுக்கலாம். சின்ன தான் தேவோட கையை பிடிச்சி இழுத்துட்றான். டேக்கு சம்மக்கோமோ, அட பாவி, யார் ராணி நடு ரோட்டில் இப்படி காரை ஓட்டிகிட்டு போகிற, வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் ரொம்ப கோல்டு வாய்ஸில் கேட்குறாரு. ஸோ உள்ளே உட்காந்து அந்த பர்சன் அப்படியே மிழர் வழியா அப்படியே தயாங்க பார்க்குறாரு. அவருக்கு தயாங்க பார்த்தோன்னே ஒரு மாதிரியான ஸ்பார்க்கு ஃபீலிங். ஸோ அப்படியே காரை நிறுத்துங்க சார், அவன் ஒரு லூசு பையன், காரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு. ஸோ அவர் காரை நிறுத்திடுறாரு. ஸோ இப்போ அந்த காருக்குள்ளே இருக்க பர்சன் இறங்கி வெளியே வராங்க. ரொம்ப ஹைட்டா, ரொம்ப பல்ஜாக இருக்குது, உடம்புலாம் ரொம்ப பெருசாக இருக்குது. அவனை பார்த்தோன்னே தயாங்கு அல்லில்லை, ஏன்னா தயாங்கு ரொம்ப குட்டியாக இருப்பார், ஸ்லிம்மாகவும் இருப்பார். ஸோ இப்படி ஒரு பையனை பார்த்தோன்னே தயாங்கு அப்படியே பயமாயிடுச்சு. ஸோ அப்படியே அந்த பர்சன் நடந்துக்கிட்ட வராரு. அவர்கிட்ட வர வர இங்கே டேக்கு பயமாக இருக்குது. ஸோ சென்னும், டே என்னடா இவன் இப்படி இருக்கான், பெரிய பணக்காரனாக இருப்பானோ? டே அதாண்டா எனக்கும் பயமாக இருக்குது, ஹாலே பார்க்க ரொம்ப பெருசாக இருக்கானே அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாரு. ஸோ அப்படியே அந்த பர்சன் கிட்டே என்ன, யாரை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டேன் அப்படி சொல்லிட்டு டேவை பார்த்து கேட்குறாரு. இதை பாருங்கள், நீங்கள் தான் வேகமாக வந்தீங்க, நீங்கள் தான் என்னை இடிக்க பார்த்தீங்க, அதனால தான். ஓ, இடிக்க பார்த்தனா அப்படி சொல்லிட்டு அப்படியே இந்த பர்சன் கிட்டே வராங்க. இதை பாருங்கள், எதுக்கு என்கிட்ட வரீங்க ச்சே அப்படின்னு சொல்லிட்டு தயாங் பின்னாடி போகிறாரு. ஸோ அப்படியே இந்த பர்சன் தயாங்கோட இப்போ பிடிச்சிக்கிட்டே இழுத்துறாரு. இதை பார்த்தோன்னே சென்னுக்கு அல்லில்ல, நீ ரொம்ப அழகாக பேசுகிற, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. சே, என்னதே என்ன பிடிச்சிருக்கா, தள்ளுங்க அப்படி சொல்லிட்டு தயாங் தள்ளுறாரு. ஸோ அந்த பர்சன் யாரும் இல்லைடா, ஜங்குக் தான். இந்த பாரு, டே தயாங் பாடா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னு கூப்பிட்றான். ஓ, உன் பேர் தயாங்கா? ஓகே, எனக்கு செல்லமாக ஒரு பேர் உனக்கு வைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கிறாரு. நீங்கள் பாருங்கள், நீங்கள் எனக்கு செல்லமாகவும் பேர் வைக்க வேணாம், பொண்ணு பேர் வைக்க வேணாம், என்னை போக வழி விடுங்க, அது போதும் அப்படி சொல்லிட்டு தயாங் சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாது அப்படி சொல்லிட்டு தயாங்கோட கையை ஜங்க் டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. உங்களுக்கு என்ன தான் வேணும்? நான் தான் தப்பு தெரியாமல் உங்கள் கார் மாடி விழுந்துட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, என் கையை விடுங்க அப்படி சொல்லிட்டு தயாங் கேட்குறாரு. ஓகே, உனக்கு பேர் வச்சுட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாரு. 2 பேரும் அவரை பார்க்குறாங்க. என்ன பேர் உனக்கு? நான் அழகாக வீண் பேர் வைக்கிறேன். வியா? நானே ஏபிசிடியா வீண் வைக்கிறதுக்கு, தள்ளுங்க அப்படி சொல்லிட்டு தாங்க போகலான்னு பார்க்குறாரு. ஸோ ஜங்குக்கும் போ ஒரு நாள் என்கிட்ட தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாரு. நான் எதுக்கு உங்ககிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டேவை அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ அப்படியே டே வீட்டுக்கு போயிட்டு யோசிச்சிட்டே இருக்காரு. சே, மத்தியானமே காலையிலேயே மூடு சரியெல்லாம் போச்சு அப்படி சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. ஏதாவது மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சென்கிட்ட மெசேஜ் வந்திருக்கு. டே ஜங்குக்கா, சே சாரி தேங்கா, என் ஐடி கார்டை காணும்டா, ஐடி கார்டு உங்கள்கிட்ட இருக்கா பாரு.
என்னது ஐடி கார்டை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேக்லேருந்து செக் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அவர் பேக்லேயே ஐடி கார்டை காணும். என்னடா இது ஐடி கார்டை காணும், எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சென்னுக்கு கால் பண்ணுறாரு. இதே மச்சான் எங்கடா ஐடி கார்டை காணும், நாளைக்கு வர நமக்கு எக்ஸாம்டா, ஐடி கார்டு எல்லாம் போனால் எக்ஸாம் எழுதி விட மாட்டாங்க. ஆமாண்டா என் பேக்லேயே காணும், என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ டேக்கு செகண்ட் கால் வருது. இரு யாரோ செகண்ட் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ யார், உன்னோட சுகர் டேடி. சுகர் டேடியா, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தி கிரேட் ஜான் ஜங்குக்கா, எனக்கு அப்படி யாரையும் தெரியாது, ராங் நம்பர் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கால் கட் பண்ணிடுறாரு. இந்த சைடு ஜங்குக்கு என் பேபிக்கு ரொம்ப கோவம் வரும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. ஸோ அகெயின் கால் பண்ணுறாரு. இதை பாருங்கள் யார் நீங்கள், எனக்கு தான் தெரியாது சொல்லிட்டுல, உன்னோட ஐடி கார்டு என்கிட்ட தான் இருக்குது. ஐடி கார்டா, உங்களுக்கு எப்படி தெரியும், என் ஐடி கார்டு எப்படி உங்கள்கிட்ட வந்துச்சு, நீங்கள் யார் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. காலையில் என்னை மூடாக்குனியே நான் தான். காலையில் மூடாக்குனா யார் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் யோசிக்கிறான். அப்போ தான் உனக்கு ஞாபகம் வருதா ஜங்குக்குன்னு. ஹலோ நீங்களா, இதை பாருங்கள் மரியாதையாக ஐடி கார்டை கொடுத்துருங்க. எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணேன், ப்ளீஸ் என் ஐடி கார்டை கொடுத்துருங்க, எனக்கு வேணும், நாளைக்கு நான் எக்ஸாம் வேறு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டே சொல்கிறாரு. அப்படியா ஐடி கார்டு வேணுமா, சரி அப்போ நான் சொல்கிற இடத்துக்கு வா, நான் கொடுக்குறேன். எதுக்கு நான் வரணும், ப்ளீஸ் என்னை விடுங்க, என் தயவு செய்து ஐடி கார்டை கொடுத்துருங்க அப்படி சொல்கிறாரு. நான் சொல்கிற இடத்துக்கு கிளம்பி வா, நான் ஐடி கார்டு தரேன் அப்படி சொல்லிட்டு ஜங்கு காலை கட் பண்ணிடுறாரு. ஸோ தேங்க் ரொம்ப கடுப்பாக இருக்குது. சே நல்லா மாட்டிக்கிட்டோம், எப்பன்னே தெரியல, ஐடி கார்டு எடுத்து வச்சுட்டு நேரில் வா அங்கே வாங்கிட்டுருக்கானே அப்படி சொல்லிட்டு தேங்க் யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, அதில் ஒரு லைவ் லொக்கேஷன் இருக்குது. என்னது லொக்கேஷன் மாதிரி இருக்குது, இப்போ நம்ம போகலன்னா ஐடி கார்டு கிடைக்காதோ, வர வாங்கிக்கலாமா, ஐயோ காசும் இல்லையே அப்படி சொல்லிட்டு சேவும் வேகமாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போது போகிறாரு. ஸோ அந்த லொக்கேஷன் போகிறாரு. அது ஒரு பெரிய மேன்ஷன். அப்பாடி இவ்வளோ பெருசாக இருக்குது, இந்த வீட்டுக்குள்ளே யார் இருப்பா, இருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ளேயா இருக்கான், பார்க்கவே பணக்கார மாதிரி தான் தெரிஞ்சான், இருக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேவும் உள்ளே போகிறாரு. ஸோ அவர் உள்ளே போனோடனே நிறைய கார்ட்ஸ்லாம் இருக்காங்க. நீங்கள் யார், நீங்கள் தான் தேவாங்க, ஆமாம் நான் தான் தேவாங்க, சார் மேலே தான் இருக்காரு, நீங்கள் போகலாம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ தயங்கும் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே மேலே தான் போகிறாரு. அந்த வீடே பெருசாக இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 40+ ரூம் இருக்கும் போல். அம்மாடி எத்தனை ரூம் இருக்குடா சாமி அப்படி சொல்லிட்டு அவர் சொன்ன ரூமை டோர் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ டோர் ஓப்பன் பண்ணால் ரொம்ப லைட் டிம்மாக இருக்குது, சுற்றி என்ன இருக்குன்றதே தெரியல. என்ன லைட் இவ்வளோ டிம்மாக இருக்குது, சரி உள்ளே போவோம் அப்படி சொல்லிட்டு தயங்க உள்ளே போகிறாரு. உள்ளே போனோடனே டோர் சாத்துற சவுண்டு கேட்குது. என்னது டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு தயங்க அப்படியே நின்றுட்டே இருக்காரு. ஸோ அப்போ தான் லைட் ஆன் ஆகுது பிரைட்டாக. ஸோ ஜங்குக்கு முன்னாடி நின்றுட்டுருக்காரு ஷர்ட்லெஸ்ஸாக. ஜங்குக்கு ஷர்ட்லெஸ்ஸாக பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன இதை பாருங்கள் ஐடி கார்டை கொடுங்க, நான் தான் நீங்கள் சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன்ல, உங்களுக்கு கூட நான் சரமாக வைக்கல, எடுத்துகிட்டு வந்து கொடுங்கன்னு, கொடுங்க என் ஐடி கார்டை அப்படி சொல்லிட்டு தேங்க் கேட்குறாரு. அப்படியா ஐடி கார்டை தரணுமா பேபி, இதை பாருங்கள் என்ன பேபி அது இதுன்னு பேசிகிட்ருக்கீங்க, என் ஐடி கார்டை கொடுங்க, நான் போகணும், நான் சொல்கிறத கேளு, ஐடி கார்டை தரேன். என்ன கேட்கணும், அதான் நீங்கள் சொன்னீங்க, நீ இவ்வளோ தூரம் வந்தனே, எனக்கு பஸ்ஸு காசு தான் வேஸ்ட்டாக போச்சு, தயவுசெய்து என் ஐடி கார்டை கொடுத்துருங்க, இல்லைன்னா நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஓ போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவியா, த கிரேட் மாஃபியா ஜான் ஜங்குக்கு தாண்டி ஏதாச்சும் போலீஸ் எதுவும் பண்ணிட முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ தயக்கம் புரியுது. என்னது மாஃபியாவா, ஆமாம் எனக்கு தெரியாதவங்க யாரே இருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறது. இதை பாருங்கள் நீங்கள் யாரை வேணா இருங்க, தயவு செய்து ஐடி கார்டை கொடுத்துருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தயங்க கேட்குறாரு. சரி கொடுக்குறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறதுலாம் நீ செய்யணும் பேபி, என்ன செய்யணும், இதை பாருங்கள் ஐடி கார்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தயங்க கேட்குறாரு. அப்போ தயங்க பேசிகிட்டே இருக்கப்பே ஜங்கு வேகமாக வந்து தயங்க டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. தயங்க இந்த அங்கு ஒரு மாதிரியாக இருக்குது, பாருங்கள் என்னதுக்கு ஹக் பண்ணிச்சுங்க, என்னை விடுங்க அவள் சொல்லி தட்டி விடுறான். ஆனால் ஜங்குக்கு விடவே இல்லை, தயங்கோட இப்போ ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிறான். தயங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, இந்த ஆள் எதுக்கு இப்படிலாம் கட்டி பிடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஸோ ஜங்குக்கு அப்படியே தயங்கோட யோசிக்கிட்ட வந்துட்டு பேபி ஐ வாண்ட் யூ, எனக்கு நீ வேணும் ப்ளீஸ் அப்படி சொல்கிறாரு. தயங்க ஒன்றுமே புரியல, என்ன இப்படி நம்ம வேணும்னு சொல்லிட்டுருக்காரு அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். ஜங்கு கூட அந்த ஹக் அப்படியே தயங்க மெல் பண்ணுது. தயங்கும் அப்படியே மெய் மறந்து போயிட்டான். ஜங்கோட ஹேண்ட்ஸ் அப்படியே தயங்கோட பேக்கில் போயிட்டு அப்படியே ரப் பண்ணுது. தயங்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ அப்படியே ஜங்கு தயங்கோட கணத்தை பிடிச்சிட்டு பேபி ஐ நீட் யூ ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ தயங்கும் இதை பாருங்கள் என்னை விடுங்க நான் போகணும் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்குறாரு. ஸோ அப்படியே தயங்கம் அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் லிஃப்ட் பண்ணிக்கிறாரு. தயங்கும் ஒன்றுமே முடியாத மாதிரி முழிச்சிட்ருக்காரு ஜங்குக்கை பார்த்து. ஸோ ஜங்குக்கு அப்படியே தயங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு.
அப்படியே ரூம் பெட்டில் படுக்க வச்சுட்டு அப்படியே ஒரு மேலே ஓவர் ஆகுறாரு. தயங்க தடுக்கவே இல்லை. ஜங்க் அப்படியே தயங்கோட லிப்ஸ் கிட்ட வந்துட்டு, வாவ் செரி லிப்ஸ், ஐ லைக் செரிஸ், ஐ லவ் செரிஸ், ஸோ ஐ வாண்ட் டு டேஸ்ட் இட் அப்படி சொல்லிட்டு அப்படியே தயங்கோட லிப்பை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. தயங் ஸ்டார்டிங்கில் ரொம்ப தடுக்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறமா அவருக்குமே அந்த கிஸ் ரொம்ப பிடிச்சி போகுது. ஸோ 2 பேரும் அப்படியே மெய் மறந்து கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ் அப்படியே தயங்கோட ஹிப்புக்கிட்ட போயிட்டு கீழே போயிட்டு ஜங்க் அப்படியே அதை பிடிக்கிறாரு. அவ்வளோதான், தயங்க்கு செம்மையாக மூட் ஆகுது. அப்படியே மூட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ ஜங்கோட ஹேண்ட்ஸ் எங்கெங்கேயோ போகுது. ஸோ ஜங்க் அப்படியே தாங்க எழுப்பி உன் ஷர்ட்டு பேண்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறான். ஜங்குக்கும் தான் எல்லாத்தையும் 2 பேரும் ரிமூவ் பண்ணிவிட்டு நியூடாக தான் இருக்காங்க. ஸோ 2 பேரும் ரொம்ப அழகாக அவங்க மேக் அவுட் செஷனை முடிக்கிறாங்க. தாங்க இந்த இடத்துல கொஞ்சம் கூட தடுக்கவே இல்லை. ஸோ தாங்க ஆல்சோ ரொம்ப என்ஜாய் பண்ணா ஜங்கு கூட இந்த மேக் அவுட் செஷனை. ஸோ அப்படியே 2 பேரும் டைட் ஆக் பண்ணிவிட்டு பெட்டில் படுத்துட்ருக்காங்க. ஸோ அப்போ ஜங்க் தான், பேபி டயர்டாக இருக்கா? எனக்கு டயர்டாக இருக்குது, ஆனால் நான் உன்னை கேட்கணும் அப்படி சொல்லிட்டு தயாங்க கேட்குறான். என்ன கேட்கணும்? இல்லை, நீங்கள் என்னை ஏன் அப்படி பண்ணீங்க? உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா? உனக்கு என்ன பிடிக்கலையா? நீங்கள் கேட்டதுக்கு பார்த்து சொல்லுங்கள், என்னையே திருப்பி கேள்வி கேட்குறீங்க. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா பேபி? இதை பாருங்கள், எனக்கு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படி சொல்லிட்டு தயங்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அவர் ஏன் உட்காந்துக்கிறாரு. ஸோ தயங்கோட இந்த பேக் போஸை பார்க்க ஜங்குக்கு இன்னமும் மூட் ஆகுது. அப்படியே ஒரு ஹேண்ட்ஸை வச்சு பின்னாடி ப்ளே பண்ணிட்டுருக்காரு. ஸோ ஜங்குக்கு தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒன்று அப்படி சொல்கிறாரு. ஸோ தயங்கு அப்படியே திரும்பி ஜங்குக்கு பார்க்குறாரு. என்ன பார்க்குற? என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? என் கூட பண்ண உடனே உங்களுக்கு என்ன பிடிச்சிருச்சா? எனக்கு உனக்கு முன்னாடியே தெரியும். என்னது முன்னாடியே தெரியுமா? எப்படி? எல்லாம் தெரியும். நான் எவ்வளோ பெரிய மாஃபியா. உன்ன மாதிரி ஒரு பொடி பையனை தெரியாமல் இருக்குமான்னு யாரை பார்த்து பொடி பையன் சொல்கிறீங்க? நான் பொடி பையன்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கும் எல்லாம் தெரியும். அப்படியா? உனக்கும் எல்லாம் தெரியுமா? அப்போது ஏன் நான் பண்ணுறது மட்டும் நீ ஃபீல் பண்ணுற? உன்னால் எதுவும் பண்ண முடியாதா? ஏன் இந்த வேலை செய்யாதா? இல்லையா நீங்கள் பண்ணப்போ தெரியலையா எந்த வேலை செய்தா இல்லையான்னு? தெரியுது பேபி, பட் நீயா ஏதாச்சும் பண்ண வேணா? அப்போது நீ பொடி பையன் தான் அப்படி சொல்லிட்டு ஜங்கு வெறுப்பேற்றுறா. தயாங்க வெறுப்பேற்றி பார்க்கணுன்னு ரொம்ப ஜங்குக்கு அப்படி ஒரு ஆசை போல். ஸோ இதெல்லாம் கேட்டோன்னே தாங்க செம்மக்கவும் வந்துடுச்சு. ஸோ அப்படியே ஃபோர்ஸாக வந்து ஜங்கு கூட லிப்பில் கிஸ் பண்ணுறான். ஜங்குக்கு இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். ஸோ அந்த கிஸ்ஸில் ஜங்குக்கு அப்படியே மெல்ட் ஆகுறான். ஸோ 2 பேரும் அகைன் ஒரு மேக்கப் செஷனை பண்ணிவிட்டு ரொம்ப டைட்டாக பண்ணி படுத்துட்ருக்காங்க. அப்போ தேங்க் தான், பார்த்தீங்களா நான் சொன்னல நான் பொடி பையன் இல்லைன்னு, நானும் பெரிய பையன்தான், எனக்கும் எல்லாம் நல்லா தான் வேலை செய்யும், எனக்கும் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் சொல்கிறாரு. ஸோ ஜங்கும் ஆமாம் பார்த்தேன் உனக்கும் எல்லாம் நல்லா தான் வேலை செய்யுது அப்படி சொல்கிறாரு. ஸோ 2 பேரும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ தேங்க்கு, நான் உனக்கு கேட்கவா? கேளு பேபி. என் கூட எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க? ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு தேங்க் கேட்குறாரு. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு, இது என்ன கேள்வி? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நான் லைஃப் ஃபுல்லாக உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீ இருப்பியா அப்படி சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாரு. தயாங்கு ஜங்கு இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் சொல்கிறதுனே தெரியல. ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். சொல்லு, உனக்கு ஓகேவா அப்படி சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாரு. ஸோ தயாங்கு எதுவுமே பேசலை. வேகமாக ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாட்டிட்டு அந்த ஐடி கார்டு 2 எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஸோ ஜங்குக்கு அமைதியாக விட்டுடுறாரு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் சரிண்ணா, டே தயாங் எப்போ ஐடி கார்டு வாங்கினேன், எங்கடா இருந்துச்சு? அது நம்ம அங்கே எங்கே போனோம், அங்கேயே விட்டு போயிட்டேன்டா, அங்கேருந்து தான். என்னடா வளர்ற, எங்கே விட்டு போனோம், என்ன சொல்கிற? அதான்டா நம்ம அந்த ஆள்கிட்ட நின்று பேசிகிட்டு இருந்தால அப்பயே விட்டுட்டு வந்துட்டோம். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ அவ்வளோ டயர்டாக இருக்க? சீச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி என்னமோ வா, எக்ஸாமுக்கு டைம் ஆகுது அப்படி சொல்லிட்டு 2 பேரும் போய் எக்ஸாம் எழுதுறாங்க. பட் தேங்காலே எக்ஸாம் சரியாக எழுதவே முடியல, ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது அப்படியே ஜங்குக்கே நினச்சிட்ருக்கான். ஸோ அப்போ சின்னும் அவங்க எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வராங்க. அப்போ சின்னுக்கு ஒரு கால் வருது. ஸோ அவங்க வீட்டிலேருந்து தான் ஏதோ ஒரு முக்கியமான எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு, தாங்க எனக்கு வீட்டிலேருந்து ஏதோ எமர்ஜென்சி மெசேஜ் வந்திருக்கு, கால் வந்திருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன், இன்றைக்கி மட்டும் நீ தனியாக வீட்டுக்கு போயிடுறியா? சரிடா நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி தேங்க சொல்கிறாரு. ஸோ இப்போ தேங்க நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ தூரத்துலேருந்து யாரோ விசில் பண்ணுற சவுண்ட் கேட்குது. யார் அது விசில் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு தேங்க திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா ஜங்கு தான். ஜங்குக்கு பார்த்தோன்னே தேங்க ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடுச்சு. பிகாஸ் நைட்டு நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஐயோ இவர் எதுக்கு இங்கே வந்தார் அப்படி சொல்லிட்டு அப்படியே கண்டு காணாத மாதிரி வேகமாக போகிறான். ஸோ ஜங்குக்கும் அகைன் மிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. தயாம் கண்டுக்கவே இல்லையே, அப்படியே வேகமாக அங்கேருந்து போகலான்னு பார்த்துட்ருக்கான். அப்போ ஜங்குக்கும், என்கிட்ட எஸ்கேப் பார்க்குறியா அப்படி சொல்லிட்டு கார் எடுங்க அப்படி சொல்கிறாரு.
சார் டிரைவரும் கார் எடுக்கிறாரு. இப்போ கார் வேகமாக ஆடி போய் நிற்கிது. டேவும் ஐயோ மாட்டிக்கிட்டோமா அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்காரு. ஸோ ஜங்குக்கும் காரோட டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே ஏறு, இல்லை நான் தனியாக போய்க்கிறேன், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், உள்ளே ஏறு பேபி சொல்கிறல்ல அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அவரோட அந்த வேர்ட்ஸை கேட்டோடனே தயங்க அப்படியே மெல்ட் ஆகி ஓகேன்னு சொல்லிட்டு ஏறி உட்காந்துக்கிறாரு. ஸோ இப்போ அந்த கார் நேராக ஜங்குக்கோட மேன்ஷனுக்கு தான் போகுது. ஸோ ஜங்குக்கு காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே தயங்கோட கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ கார்ட்ஸ்லாம் அங்கே தான் நிற்கிறாங்க. அப்போது தயங்கும் என்னன்ற மாதிரி ஜங்குக்கே பார்த்துட்ருக்காரு. ஸோ அங்கே நிறைய கார்ட்ஸ் இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்தோன்னே தயங்கே ஒரு மாதிரி பயமாயிடுச்சு. அப்போ ஜங்க் தான் எல்லோரும் நல்லா கேட்டுக்கோங்க, இப்போல இருந்து இவன் என்னோடய பாய் ஃப்ரெண்ட். என்னது அப்படின்ற மாதிரி டேங்கே இருக்குது. ஸோ என்னையிலேருந்து என்ன எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி என் பாய் ஃப்ரெண்ட் இதையும் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும். இஃப் இன்கேஸ் என் டேக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்கள் யாரையும் நான் உயிரோட விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு கன் எடுத்து காட்டுறாரு. ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாரும் ஓகே சார், நாங்கள் உங்கள் பாய் ஃப்ரெண்டை எங்களுக்கு உயிருக்கும் மேலே வச்சு பார்த்துக்குறோம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஜங்கு ஓகேன்னு சொல்லிட்டு தாயங்கோட கையை பிடிச்சி ரூமை கூட்டிகிட்டு போகிறாரு. தாயங்கும் இதை பாருங்கள், என்ன நினச்சிட்ருக்கீங்க உங்கள் மனசில்? எல்லாருக்கிட்டே நீங்கள் பாட்டு என்ன பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க. ஆமாம் பேபி, என் பாய் ஃப்ரெண்ட் தான், உனக்கும் என்ன பிடிச்சிருக்குல்ல, நான் எப்போ சொன்னேன் எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு? இதோ உங்கள்கிட்ட அந்த கண்ணு சொல்லுது அப்படி சொல்கிறாரு. என்ன கண்ணு சொல்லுது மூக்கு சொல்லுதுன்னு எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, இதை பாருங்கள் என்னை விடுங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அங்கேருந்து போக்கலான்னு பார்க்குறாரு. ஸோ ஜங்குக்கும் தாங்க அப்படியே பிரைட் ஸ்டைலில் தூக்கிட்டு இப்போ ரூமுக்கு போயிடுறாரு. இதை பாருங்கள், சும்மா என்ன தூக்காதீங்க, எனக்கு கீழே இறக்கி விடுங்க. நீ தான் வெயிட்டாகவே இல்லையே பேபி, தூக்குறதுக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்னது வெயிட்டாலியா? அப்படி இல்லை, நான் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுவேன், ஒரு நாளைக்கு ஒரு கையில் ஒரு 50 kg தூக்குவேன், அதனால சொல்கிறேன். என்னது 50 kgயா? ஆமாம், அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படி சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாரு. சரி, இப்போ எதுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க? முதல்ல எதுக்கு இவங்க எல்லாருக்கிட்டையும் என்ன உங்கள் பாய் ஃப்ரெண்ட் வேறு சொல்கிறீங்க? ஆமாம், நீ என் பாய் ஃப்ரெண்ட் தான், எத்தனை வாடி கேட்டாலும் நீ என் பாய் ஃப்ரெண்ட் தான், உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாரு. ஜங்குக்கு பார்த்தாலே ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி ஜங்குக்கோட ஃபேஸை மெய் மறந்து பார்த்துட்ருக்காரு. தோ நீ மெய் மறந்து பார்க்குறியே, இதிலே தெரியுது உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு. அதெல்லாம் இந்த பாரு பேபி, பிடிச்சிருக்குன்னா டைரெக்டாக சொல்லு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என் கூட இருந்தால் நானும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், நீயும் கண்டிப்பாக என் கூட ஹாப்பியாக இருப்பேன். ஸோ எதுக்கும் இவ்வளோ வீம்பு பண்ணிகிட்ருக்க அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்குறாரு. பாருங்கள், நான் வீம்பெல்லாம் பண்ணல, ஆனால் வெளியில் யாருக்கு தெரிஞ்சால் என்ன ஆக போகுது? அப்படியே தெரிஞ்சாலும் என்ன, அப்படியே யாராவது ஒன்று ஏதாச்சும் பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லு, அடுத்த நிமிஷமே அவங்கள க்ளோஸ் பண்ணிடுவேன், இதெல்லாம் எனக்கு வேணாம், இதை பாருங்கள் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க சொல்கிறாரு. நான் என்ன பண்ணா எனக்கு லவ் ட்ரூன்னு நான் உனக்கு புரியும் அப்படி சொல்லிட்டு சவுங்க கேட்குறாரு. நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் ப்ளீஸ், என்னை விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாது, நீ என் கூட தான் இருக்கணும், எனக்கு கூட பிடிச்சிருக்கு பேபி, ஐ லவ் யூ டே அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே தாங்க ஹக் பண்ணிக்கிறாரு. தாங்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு ஜங்குக்கு இப்படி பேசுகிறதுலாம். ஆனால் எதுக்காக அவர் வேணான்னு சொல்கிறாருன்னு அவருக்கே தெரியல. ஸோ அப்படியே இந்த ஹக் ரொம்ப நேரம் போகுது. ஸோ 2 பேரும் ஹக் பண்ணிகிட்டே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அப்போ தாங்க இந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, சரி என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டுங்க, எனக்காக என்ன வேணாலும் செய்வீங்களா? உனக்காக என்ன செய்வேனா? உனக்காக எல்லாரையும் செய்வேன், யாராவது கொள்ளணுமா? இல்லை உனக்கு பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா? சொல்லு, உனக்கு எதாவது வேணுமா அப்படி சொல்லிட்டு சொங்க கேட்குறாரு. அதெல்லாம் இல்லை, நான் இன்றைக்கி எக்ஸாம் சரியாக எழுதலை, ஆனால் நான் ஃபெயில் ஆகிடக்கூடாது, என்னை பாஸ் ஆக்கிடுங்க போதும் அப்படி சொல்லிட்டு தயாங்க சொல்கிறாரு. இந்த கேட்டோடனே ஜங்குக்கு சிரிப்பாக வருது. இதெல்லாம் எனக்கு ஜுஜுபி, அவ்வளோதானா? அவ்வளோதான். அப்போது நீ என்னை லவ் பண்ணுவியா? முதல்ல இதை பண்ணுங்க, அப்புறம் நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு ஓகேன்னு சொல்லிடுறாரு. ஸோ அப்படியே தயங்கும் அந்த மேட்ச்லேருந்து அப்படியே கிளம்பி அப்படியே போயிடுறாரு. ஸோ அப்படியே ஒரு 3 months ஆகிருக்கும். தாங்க எழுதின எக்ஸாம் ரிசல்ட் தான் இன்றைக்கி தான் வரதா இருக்குது. சென்னும் டேய் என்னடா இன்றைக்கி சரியாக எழுதலன்னு சொன்னேன், ஃபெயில் ஆகிடுவேன் என்ன, அதெல்லாம் ஆக மாட்டேன் நீயே பாரு அப்படி சொல்லிட்டு தேங்க யோசிச்சிட்டே இருக்காரு. தேங்கோட உள் மனசு சொல்லுது, எப்படியும் அதெல்லாம் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டான், நம்ம ஃபெயில் தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி. ஸோ ரிசல்ட்டுக்கு ரெஜிஸ்டர் நம்பர் டேட் ஆஃப் பர்த்லாம் போட்டு சென் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. சென் எல்லாத்துலேயுமே பாஸ் ஆகிட்டாரு. இப்போ தேங்க பயம் அதிகமாகுது. ஐயோ இவன் முன்னாடி ஃபெயில் ஆகிட்டா மானமே போயிடுமே அப்படி சொல்லிட்டு அவரும் போடுறாரு. பட் ரிசல்ட்டில் தாங்க எந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவேன்னு சொல்லி பயந்தாரோ அதில் 90% வாங்கியிருக்காரு. அதை பார்த்தோன்னே தாங்க ஷாக்கே தாங்கலை. அப்போ சென் வந்துட்டு டே என்னடா ஃபெயில் ஆகிடுவேன் சொல்லிட்டு 90% வாங்கியிருக்க, இதுக்கு தான் உன்ன மாதிரி படிப்ஸ்லாம் நம்பவே கூடாது அப்படி சொல்லிட்டு சென் சொல்கிறாரு. இப்போ தேங்க்கு ஒரே குழப்பமாக இருக்குது. அவருக்கு சேம் டைம் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. ஏன்னா அவர் ஃபெயில் ஆகிட்டா ஊர்லேருந்து அவங்க அப்பா அம்மாலாம் வந்து அவரை கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு அவருக்கு தெரியும்.
ஸோ தயங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்போ சடனாக அங்கேருந்து வெளியே போகிறாரோ, தயங்கு வந்து ஹாஸ்டலில் தான் இருப்பார். ஸோ ஹாஸ்டல்லேருந்து வெளியே போகிறாரு. பார்த்தா வாசலே ஜங்குக்கோட கார் நிற்குது. ஸோ ஜங்கு வெளியே நின்று தயங்கு எப்போ வருவாருன்னு சொல்லிட்டே பார்த்துட்ருப்பாரு. தயங்கு ஜங்குக்கை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஸோ வேகமாக அப்படியே கீழே போயிட்டு ஜங்குக்கை டைட் ஆக் பண்ணிக்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச், என்னை பாஸ் ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தயங்கு சொல்கிறாரு. நீ தான் என் பேபி சொன்னதை நான் என்னைக்கு மாரி இருக்கேன். என் பேபி தானே சொன்னான் என்னை பாஸ் ஆக்குங்கன்னு. சரி, நான் பாஸ் ஆக்கிட்டேன். என்னோடய லவ் ட்ரூ நீ நம்புறியா? அது உடனே எப்படி நம்ப முடியும்? ஏய் என்னடா மாற்றி மாற்றி பேசுகிற? நான் மாற்றிலாம் பேசலை அப்படி சொல்லிட்டு தேங்க் சொல்கிறாரு. சரி அப்போ வா அப்படி சொல்லிட்டு தேங்க் வந்து ஜங்கு கூட போகிறாரு. ஸோ அப்படியே மேன்ஷன் தான் போகிறாங்க. ஸோ தேங்க் வந்துட்டு ஜங்குக்கே பார்த்துட்ருக்காரு. என்னையே பார்த்துட்ருக்காரு. சாப்பிடு அப்படி சொல்லிட்டு டைனிங் ரூம் கூட்டிகிட்டு போய் சாப்பிட வைக்கிறாரு. ஸோ தேங்கும் நல்லா சாப்பிட்றாரு. ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜங்கு கூட இருக்கிறதுக்கு. அப்படியே ஜங்கு கூட கையே பிடிச்சிட்ருக்காரு. என்ன பிடிக்கலன்னு சொன்னேன், கையை பிடிச்சிட்ருக்க? நான் அப்போ பிடிக்கலன்னு சொன்னேன், எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ லவ் யூ சொல்லு. அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்கிறாரு. அப்படியா, உன்னை எப்படி சொல்ல வைக்கிறப்பாரு அப்படி சொல்லிட்டு தேங்க் வந்து ஜங்க் வந்து மறுபடியும் தேங்க் அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு ரூமுக்கு தான் போகிறாரு. ஸோ ரூமுக்கு தூக்கிட்டு போய் 2 பேரும் மஜா பண்ணுறாங்க பயங்கரமாக. ஸோ தேங்கும் போதும் விடுங்க எனக்கு டயர்டாக இருக்குது. அப்படியா, அப்போ லவ் யூ சொல்லு. அது அது சொல்லு விடுறேன். அது அது ஐ லவ் யூ ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்னதை கேட்டோடனே ஜங்குக்கு அப்படியே அப்படியே வானத்தில் பறக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ 2 பேரும் நல்லா பண்ணி முடிச்சுட்டு நல்லா தூங்குறாங்க. ஸோ அப்படியே தான் இந்த ஸ்டோரி இதோட கம்ப்ளீட் ஆகுதுடா. ஸோ இதோட இந்த ஒன் ஷாட்டை நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா இவ்வளோ ஷார்ட்டாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. வியூஸ் போகிறத பொறுத்து தான் நான் டியூரேஷன் அதிகமாக்குவேன்னு ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக பாருங்கள். மறக்காமல் இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரை எப்படி இருந்துச்சுன்னு எனக்கே தெரியல. ஸோ நீங்களாம் பார்த்து சொல்லணும்டா, ஓகேவா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து, ஓகேவா? என்னோடய ஃபஸ்ட்டு சேனலுக்கு எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் கிடச்சதோ அதே மாதிரியான சப்போர்ட் எனக்கு இதுலேயும் கிடைக்கணும். நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு இது பிடிச்சதா பிடிக்கலையாங்கிறதே எனக்கு தெரியும். நிறைய பேர் கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவாடா? நம்ம நெக்ஸ்ட்டு ஒன் ஷாட்டில் மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டுக்கு யார் ஒன் ஷாட் போடலாம், எப்படி ஒன் ஷாட் போடலாங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராமோட லிங்க் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஃபாலோ பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கடா. ஓகே, லவ் யூ ஆல், பை.